ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் ஜூன் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி வந்ததோட கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் பரமேஸ்வரி வந்து சாமுண்டீஸ்வரியை வரவேற்கிறாங்க. வா சாமுண்டீஸ்வரி, உனக்காக தான் இந்த கோவில்ல உள்ள எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, கிழவி, தேவையில்லாம ஓவரா சீன் போடாத. என் அக்கா வந்துட்டு அவ பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கா. அவ ஒன்றும் உனக்காக ஒன்றும் இந்த கோவிலுக்கு வரல, உன் பேரனுக்காகவும் இந்த கோவிலுக்கு வரல அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, எனக்கும் என் மருமகளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதை நாங்கள் 2 பேருமே பார்த்துப்போம். நீ தேவையில்லாம இடையில புகுந்து தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியை பேசுவ? அப்ப சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன சாமுண்டீஸ்வரி, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் எதுக்கு தேவையில்லாம இடையில வர்றா? நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு இவ ரொம்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சாமுண்டீஸ்வரி, நீ சேரக்கூடாதவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்ட போற பாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். கோவில் திருவிழாவுக்கு என் தங்கச்சி சொன்ன மாதிரி ஒன்றும் உனக்காக இங்க வரல, என் பொண்ணுங்களுக்காக மட்டும், என் மாப்பிள்ளைக்காகவும் மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்படியோ நீ திருவிழாவுக்கு வந்துட்டியல்ல. சந்திரா சொல்றாங்க, ஆமா, எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமாயில் உள்ள இந்த ஊருக்கு தான் நாங்க திரும்பி வந்திருக்கிறத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, ஏன் இப்படி அம்மாவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கீங்க தேவையில்லாம? அம்மா மறந்துட்டு இருந்தாலும் நீங்க கண்டதையே சொல்லி அம்மாவை மறுபடியும் கோவமாக்குறீங்க. சந்திரா சொல்றாங்க, ரேவதி, இதை பத்தி உனக்கு தெரியாது ரேவதி, நாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு, அதனாலதான் நீ இப்படி பேசுற. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா இப்படி கோவப்படுறதுக்கு நீங்க தான் முழு காரணமுமே. அம்மா மறந்துட்டு இருந்தாலும் அம்மா கிட்ட பல விஷயங்களை சொல்லி அம்மாவை திருப்ப திருப்ப நீங்க கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, பாத்துக்கோங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி விடு ரேவதி, பாத்துக்கலாம். சாமுண்டீஸ்வரி யாரு? என் மருமக தானே. மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை நடக்கிறது சகஜம் தானே. இதுல என்ன ஊர்ல இல்லாத வழக்கமா இங்க நடந்துகிட்டு இருக்கு? சரி சாமுண்டீஸ்வரி, வா, உன்னதான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து கோவிலுக்குள்ள போறாங்க. உங்க போனதோட நம்ம விருமன் அந்த இடத்துக்கு வராரு. விருமன் வந்ததோட சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க போல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, கோவில்ல சும்மா சுத்தி பார்க்க வந்தேன். அப்ப விருமன் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நீ உங்க அம்மா இறந்ததுக்கு காரணமா இருந்த இந்த ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாத பொம்பளையா இருக்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி, விருமா, கொஞ்சம் நாவை அடக்கி பேசு. விருமன் சொல்றாரு, நான் என்னத்த பேசுறேன், நான் சரியா தானே பேசுறேன். உண்மை அதானே, உங்க அம்மா இறந்ததுக்கு காரணமான இந்த ஊருக்கே வந்திருக்கு அப்படின்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. சந்திராவை பார்த்து, பாட்டியா, இதுக்காக தான் நான் இங்கே வர முடியாதுன்னு சொன்னேன். சந்திரா சொல்றாங்க, அக்கா, ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் வர வேணான்னு, நீ தான் பொண்ணுங்களுக்காக வரேன் அப்படின்னு சொன்னேன். பாத்தியா, எவனோ நம்ம கிண்டல் பண்றான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு. அதே நேரம் ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறாங்க. அதே நேரம் ராஜராஜா வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி வந்துட்டியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வந்துட்டேன். அப்புறம் நான் வரலைன்னா என்ன, சும்மாவை இருக்க போறீங்க? வீட்டிலேருந்து இங்க வரதுக்குள்ள எத்தனை ஃபோன், ஏங்க இப்படி பண்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, ஒருவேளை நீ கோவத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்றது ஈஸ்வரி, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி போதும், நிறுத்துங்க. எப்ப கும்பாபிஷேகம்? ராஜராஜா சொல்றாரு, 10 மணிக்கு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா சாமி கட்டி ஆடுறது வழக்கம். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சாமி கட்டி ஆடினாரு. அதுக்கப்புறம் இந்த கோவிலே திறக்கலையா, அதுக்கப்புறம் அப்பா சாமி கட்டி ஆடவே இல்லை. இந்த கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு.
எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பரமேஸ்வரி சொல்ல, அப்ப சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்னக்கா இந்த கிழவி ஓவரா சீன் போடுது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நானே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ராஜ சேதுபதி சாமி கட்டி ஆடுவான். அவனை நான் சின்ன வயசுல சாமி ஆடும் பொழுது பார்த்துருக்கேன். எல்லாமே எல்லாருக்குமே நல்லதே சொல்லுவான். இது கேட்டதோட சந்திராவும், அப்படியாக்கா, நான் சின்ன பிள்ளையா இருந்ததுனால எனக்கு சரியா தெரியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வரட்டும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரா. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜ சேதுபதி வராரு. ராஜ சேதுபதி வந்துட்டு சாமி வேஷத்துல இங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப உக்கிரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே அவரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. சந்திரா பார்த்துட்டு பயத்துல கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம முத்துவேலும் அந்த சிவனாண்டியும் வராங்க. முத்துவேல் சொல்றாரு, இந்த ராஜ சேதுபதி சாமியாடுறத எல்லாரும் பாக்குறதுக்கு ஒண்ணு கூடுவாங்களே, அது இன்னைக்குதானா? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, இன்னைக்குதான். அப்படி அவன் என்ன வந்துட்டு சாமி ஆட போறான், எல்லாரும் நம்ம வந்து பார்க்க போறோம், வாங்க சித்தப்பா போகலாம். முத்துவேல் சொல்றாரு, இருடா மவனே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, ஏன் தேவையில்லாம வேற ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிட்டு, நீங்க வாங்க சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொன்னதோட அதுக்கு முத்துவேல் சொல்றாரு, இருடா மவனே, என்னதான் நடக்குதுன்னு பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கன நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி, இந்த வாட்டி இவர்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நின்னு போன இந்த கோவில் திருவிழா இப்ப நடக்குது. சாமுண்டீஸ்வரியும் கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கா. 25 வருஷமா என் குடும்பத்து மேலதான் அந்த பழி இருக்கு. சாமி கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கேட்டுப்போ அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, சந்திரா இந்த நாடகத்தை எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது சந்திரா, சந்திரா போகலாம் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் சாமுண்டீஸ்வரியை நிப்பாட்டி, அம்மா, சாமி இந்த சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இந்த இடத்த விட்டு யாரும் எங்கேயும் போக கூடாது. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இது என்ன புது ரூலா இருக்கு, இங்க பாருங்க, நாங்க சாமி கும்பிட வந்தோம், இவன் சாமி ஆடுறதை எங்களால பார்க்க முடியாது, விருப்பம் இல்லாம தான் இந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கிறோம், இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து எங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு வேணா எங்க ஐயா சாமி ஆடுறத பார்த்துட்டு கிண்டலா இருக்கலாம், ஆனா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வேத வாக்கா இருக்கும் தெரியுமா? அவர் சொன்ன செய்தியை கேட்டு அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பம் எல்லாம் அப்படி இருந்துச்சு. சாமி வந்து ஆடி குறி சொல்லாம இருக்கிறதுனாலதான் எங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியுமா, நீ அமைதியாரு அப்படின்னு சொன்னதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சரி இரு சந்திரா, இந்த ஊர் மக்களை மதிக்கணும், அதுக்காகயாவது நம்ம இங்க இருப்போம். இதை கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு ராஜ சேதுபதி வராரு. அப்ப அங்க உள்ளவங்க, சாமி மலையேறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நம்ம போய் கேட்போம் அப்படின்ட்டு இங்க இருந்து போய் அவரை கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, உனக்கே தெரியும் என் குடும்பத்துல 25 வருஷமா ஒரு பகை நிலைச்சிருக்கு, எப்படியாவது அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அது எப்பவுமே தீராத மாதிரி இருக்கு, இன்னமும் என் மருமவ என் மேல கோவத்துல இருக்கா, நான் எப்படி என் குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பேன், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன அப்படி தப்பு பண்ண, நீ தண்டனை அனுபவிக்கிறதுக்கு உன் மேல எந்த தப்புமே இல்ல, இந்த பழி உன் மேல சுமத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான், ஆனா இந்த தப்ப செஞ்சவன் ரொம்ப சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் அவன் சீக்கிரம் மாட்டுவான், அதுக்கப்புறம் உன் குடும்பம் ஒண்ணு சேரும். இதை கேட்டதோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். பரமேஸ்வரி கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, அப்ப எங்க மேல தப்பு இல்லையா? அவர் சொல்றாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல பரமேஸ்வரி, அந்த தப்பு செஞ்சவன் இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொன்னதோட முத்துவேல் அதிர்ச்சி ஆகுறாரு. முத்துவேல் சிவனாண்டியை பார்த்து, டேய் மவனே, நம்மளதான் சொல்றான் போல, அதுவும் என்னதான் சொல்றான் போல, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதோட டக்குன்னு நம்ம ராஜ சேதுபதி சத்தம் போடுறாரு, நான் இந்த சன்னிதானத்துக்கு வந்த பிறகு யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க முத்துவேல். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அந்த ஆளு நம்மளதான் சொல்றான் போல. முத்துவேல் சொல்றாரு, டேய் மோனே, அது எனக்கு தெரியாதாடா, தேவையில்லாம வந்து சிக்கிட்டம் போலையே,
சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா உன்னோட சேர்ந்து நானும் மாட்ட போறேன். அந்த சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டா. இப்ப என்ன பண்றது? முத்துவேல் சொல்றாரு, டேய் எப்படியாவது தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா அப்ப சிவகாமி இறப்புக்கு நான் காரணம் இல்லையா? அப்ப அவரு சொல்றாரு, காரணம் நீ இல்ல, இந்த கூட்டத்துலதான் ஒருத்தன் இருக்கான். இது மாதிரி நான் எல்லாருக்கும் 90 கொடுப்பேன். எவனுக்கு நான் 90 கொடுக்கலையோ அவன் தான் இந்த தப்பு பண்ணவன் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, கோவிலை விட்டு யாருமே வெளியில போக கூடாது, எல்லாரும் வந்து 90 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப முத்துவேலும் சிவனாண்டியும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போக முயற்சிக்கிறாங்க. எல்லாருமே வந்து 90 வாங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்துவேலும் நம்ம சிவனாண்டியும் அந்த இடத்துல இருந்து போக பார்க்க டக்குன்னு பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன 90 வாங்கல, இல்ல போய் 90 வாங்குங்க அப்படின்னு சொன்னதோட முத்துவேல் ரொம்ப பயத்துல அங்கிருந்து போறாரு. அப்ப ராஜ சேதுபதி 90 நம்ம சிவனாண்டிக்கு கொடுத்துட்டு அடுத்ததா முத்துவேலுக்கு கொடுக்க போகும் பொழுது நேரா முத்துவேல பாக்குறாரு. முத்துவேல் நடுங்கிக்கிட்டே கை நீட்ட, அப்ப டக்குன்னு ராஜ சேதுபதி 90 கொடுக்காம அவனை போக சொல்ல, அப்ப எல்லாருமே பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப எல்லாருமே முத்துவேல பாக்குறாங்க. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க என்ன நடக்குது இங்க? அப்ப எப்படி இவன் வந்து எங்க அம்மா இறப்புக்கு காரணமா இருக்க முடியும்? தேவையில்லாம நாடகத்தை போடுறியா ராஜ சேதுபதி. அப்ப ராஜ சேதுபதி கோமா, ஏய் யாருகிட்ட வந்து என்ன பேசுற? நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுதானே பேசுற அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி ஐயா கிட்ட இப்படி பேசக்கூடாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு பொய்யான நாடகம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ராஜ சேதுபதி முத்துவேலோட கழுத்துல அந்த கைத்த போட்டு மரியாதையா உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட முத்துவேலுக்கு கை கால்லாம் நடங்குது. ஐயோ செமையா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, இருந்தா சித்தப்பா கூட சேர்ந்து நம்மளும் சிக்கிப்பான். ஆல்ரெடி சொன்னா இவர்கிட்ட இந்த இடத்துல இருக்க வேணாம், வாங்க சித்தப்பா போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா அவரு கேட்கவே இல்லை. கேட்காததுக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம், நாமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்துவேல். ஆகா என்ன இது, என் மகன் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவன் எப்படி என் அம்மாவோட இறப்புக்கு காரணம்னு சொல்றீங்க? நீங்க போய் சொல்றீங்க, தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. அப்பதான் ராஜ சேதுபதி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி உன் கண்ணு முன்னாடி உள்ளது மட்டும்தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவோ ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இவனே இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ சேதுபதி சாட்டையை எடுக்கிறாரு. சாட்டைய பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்துவேல். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏ முத்துவேல் மரியாதையா உண்மைய சொல்லு, இல்ல ஐயாவோட கோபத்துக்கு ஆளாகிருவ. ராஜ சேதுபதி சாட்டையை எடுத்து அந்த முத்துவேல செமையா வெளுத்து வாங்குறாங்க. முத்துவேல் பயங்கரமா அதிர்ச்சி ஆகி பயங்கரமா சத்தம் போடுறாரு, என்ன விட்டுருங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமியோட கையில சாகுறதுக்குள்ள உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அப்ப முத்துவேல் சொல்றாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, உண்மையை சொல்லுடா, சிவகாமிக்கு எப்படா இறப்பு வந்துச்சு, நீ காரணமா, அவ எப்படிடா செத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்துவேல் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் நான் சிவகாமி மேல ஆசைப்பட்டு அவ பக்கத்துல போனேன். அப்ப சிவகாமி பஞ்சாயத்தை கூட்டுறதா சொல்லி என்னை அவமானப்படுத்திடுவேன்னு சொன்னா. அவ உசுரோட இருந்தா எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிருமே அப்படின்னு அவளோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டேன். அது உடனே சாகுற விஷம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சாகுற விஷம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நடந்த விஷயமும் அவ இறந்ததுக்கும் கரெக்டா ஹிட். உடனேயே நான் வந்துட்டு அதை மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ராஜ சேதுபதி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, புரியுதா இப்ப தப்பு எல்லாம் யாரு மேலன்னு புரியுதா? சாமுண்டீஸ்வரி முத்துவேலோட சட்டையை பிடிச்சு, எங்க அம்மாவை இப்படி அநியாயமா கொன்னுட்டியடா, திட்டம் போட்டு சதி பண்ணி கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு அப்பதான் நிம்மதி ஆகுது. 25 வருஷமா
சம்பந்தமே இல்லாம ஒரு பழிய என் குடும்பம் எப்படி வாங்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கூட என்னால தாங்கவே முடியல. பாவம் அவரு இதனாலேயே எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரு தெரியுமா? இப்பயாவது அவருக்கு ஒரு சரியான வழியை காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி சாமிய கையெடுத்து கும்பிட, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ராஜி சேதுபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இத்தனை வருஷமா தெரியாத உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, ராஜி சேதுபதி சொல்றாரு, இப்ப புரியுதா? அந்த ராஜ சேதுபதி மேலையும் பரமேஸ்வரி மேலையும் அந்த குடும்பத்து மேலையும் எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப புரியுதா அப்படின்னு சொன்னதோடதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, புரியுது ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா முத்துவேல எல்லாருமே அடிக்கிறதுக்கு வராங்க. அப்பதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவரை ஒண்ணும் பண்ணாதீங்க, இவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போலீஸ வர வைக்கிறாங்க. அப்பதான் செலியனும் அந்த இடத்துக்கு வராரு. செலியன் வந்துட்டு நேரா அங்க உள்ளவங்களை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு, இவன் தப்பு பண்ணதுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். இவன் நான் அன்னைக்கு ப்ரூஃப் கொண்டு வந்தேன், ஆனா அத ராஜி சேதுபதி கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவன் தான் தடுத்துட்டான். இல்லைன்னா அன்னைக்கே நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இது மாதிரி இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி அனாதையா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட அங்க உள்ளவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்துவேல் முத்துவேல போலீஸ் வந்து கைது பண்றாங்க. அப்புறம் முத்துவேல அந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம அம்மா இறந்ததுக்கு இந்த என்னோட சொந்த சித்தப்பா இவர்தான் என் சொந்த மாமா இவர்தான் காரணமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சந்திரா. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உன் மேல அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல விடு சாமுண்டீஸ்வரி, சொந்த அம்மா இறந்ததுக்கு ஒருத்தவங்க காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு உன் மனசு வேதனைப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோவம் தான் நீ என் மேல காட்டியிருக்கியே தவிர்த்து மத்தபடி உனக்கு என் மேல முழுசா கோவம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் சாமுண்டீஸ்வரி. இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருந்தாலே போதும். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இருந்தாலும் எங்க அம்மா மேல பழி போட்டது நீதானே, அந்த விஷயத்த என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா போறாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்திக் பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி எப்படியோ அத்தைக்கு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, கூடிய சீக்கிரம் அவங்க கண்டிப்பா அவங்க எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா, நடந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா கோவில் கும்பாபிஷேகமும் சிறப்பா நடந்து முடியுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.